ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு 4th சப்ளிமெண்டரி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நாளா ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஷார்ட் லிஸ்ட் 4th லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டியலில் வந்து உங்களோட நேம்ஸ் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற எப்படி வந்து செக் பண்றது, லைக் வந்து நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ற மாதிரி இருக்கும், அது எந்த இடத்துல போயிட்டு நம்ம சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய 4th சப்ளிமெண்டரி லிஸ்ட்டுக்கான அப்டேட் தான் பார்க்க போறோம். அதுல இந்த வெப்சைட்கான லிங்கை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 ஷெட்யூல் 2 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கர்சரை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல சப்ளிமெண்டரி லிஸ்ட் 4 அப்படிங்கிற ஒரு டேப் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் டச் பண்ணீங்கன்னா உங்க மொபைல் போன் மூலியமாகவே இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகும். இந்த பிடிஎஃப்ல உங்களுடைய நம்பர் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மேல வந்து சர்ச் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை யூஸ் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா போட்டு வந்து சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த டேட்ல இருந்து மெயில் வந்ததோ அந்த டேட்ல இருந்து 1/7/2025, அதாவது ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய டிவிஷனல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க, போகும்போது உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பீஸ் பிளஸ் வந்து ஒரிஜினல் 2 செட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டோ காப்பீஸ் எல்லாமே நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸை. அப்படி நீங்க போறதுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகாது அப்படிங்கறத தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து ஜிடிஎஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். சோ கிட்டத்தட்ட வந்து எத்தனை மெம்பரை வந்து 4th லிஸ்ட்ல வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்க்கும்போது 605, கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே 605க்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய மார்க் அப்படிங்கிறது 10th 98 93 வரைக்கும் வந்து போயிருக்கு. அதே மாதிரி வந்து 77 வரைக்கும் ஒரு சில ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் போயிருக்கு. அதே மாதிரி வந்து 66ல ஒரு சில பேருக்குலாம் வந்து போயிருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய ரேங்க் அப்படிங்கிற எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரேங்க், அதாவது உங்களுடைய சப்ளிமெண்டரி லிஸ்ட்ல உங்க பேர் வந்திருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து உங்களோட நேம் வந்து வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இமெயில் அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணுவாங்க. நீங்க இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய 10th மார்க் ஷீட், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், உங்களுடைய போட்டோ சிக்னேச்சர்ஸ், அதே மாதிரி உங்களுடைய பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே எடுத்துட்டு போயிட்டு நீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ற மாதிரி இருக்கும். இது டைரக்டா வந்து நம்மளோட 10th மார்க்கை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஜாப். சரிங்களா? சோ அப்படிங்கிறதுனால இன்டர்வியூலாம் வந்து கிடையாது. 10th மார்க்ல நல்ல மார்க் எடுத்துக்கக்கூடியவங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து பண்ணி தான் இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.